பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 4வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 10 வரை. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. இவ்வேளையிலும் கூட என் தகப்பனே, நீர் எங்களுக்கு சொல்லிற ஒவ்வொரு வார்த்தைக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதான கிருபை தாங்கப்பா. ஆமீன். என் தகப்பனே, எங்களை வழி தவறு செய்ய நினைக்கிற எல்லா விதமான அந்தகார கிரியவுடைய மனுஷர்கள் கிட்ட நெருங்காதபடி தேவரீர் எங்களை வேலி அடைத்துள்ளோம். உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து தெளிந்த புத்தி தேவன் அருள் செய்வீராக. நீர் சொல்லி இருக்கிற சத்தியம் ஆமீன் தகப்பனே, வேதத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்பா பிதாவே அதன்படி மாத்திரம் நாங்கள் நடக்க போதிக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. உம்முடைய வழியை விட்டு விலகாதபடி தேவரீர் எங்களை காத்துக்கொள்ளுவீராக. எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. வேதத்தை புரட்டுகிற மனுஷருடைய கண்களுக்கு முற்றிலும் எங்கள் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவரீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோட நாமத்துக்கு நாங்கள் என்றென்று மகிமை செலுத்துகிறோம். ஆமீன் பிதாவே, நீர் மாத்திரமே எங்களுக்கான அதிகாரி, நீர் மாத்திரமே எங்களை நீர் ஆளுகை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அருள் செய்யுங்கப்பா. இந்த நேரத்திலும் கூட என் ராஜா எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆவியானவரே. உம்முடைய வசனத்தின்படி இங்கு நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை தருவீராக. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நீர் தெளிந்த புத்தியும் பாதுகாப்பையும் சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக. உம்முடைய சமூகம் அவர்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனை. ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமீனப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சித்தத்தின்படி பிள்ளைகளை வழிநடத்துங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க இயேசுப்பா தகப்பனே. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. இவ்வேளையில எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமீன் தகப்பனே. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. பகலிலே மேக ஸ்தம்பமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்தருளும். இரவிலே உம்முடைய அக்கினி ஸ்தம்பம் எங்களை வேலி அடைத்து பாதுகாப்பதாக தகப்பனே. எல்லா தீமைகளுக்கும் பொல்லாத ஆமானின் கிரியைகளுக்கும் முற்றிலும் எங்களை நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தெய்வ கிருபைகளோடு இருப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் ஆசீர்வதித்தருளும் என் தகப்பனே. தேவைகள் சந்திக்கப்படும் கடன் சுமையிலிருந்து முற்றிலும் விடுதலை கொடுங்க. ஞானமாய் திட்டம் பண்ணி குடும்பம் நடத்தக்கூடிய கிருபை தந்தருளும் பிதாவே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தீரோம் ராஜா. ஆமீன். எகோவா ஷாலோமாக ஒவ்வொரு குடும்பத்தோடு வாசம் பண்ணுங்கப்பா. எகோவா நிசியாக ஜெயத்தை தருகிற தேவனாய் கூட இருப்பீராக. எல் ஷடாவாக சர்வ வல்லமுள்ள தேவனாக எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தீரோம். இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாலஸ்தீன், ஈரான், உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். சிரியா, லெபனனுக்காக ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சமாதானம் தேசங்களில் உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய ஆலோசனையின்படி தேசத்தின் அதிபர்கள் ஆளுகை செய்ய கிருபை தருவீராக. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட மியான்மர் தாய்லாந்துக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அங்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் இருந்த பிள்ளைகள் விடுவித்தரல வேண்டும் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க என் தகப்பனே. அப்பா, பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் வரும்பொழுது கர்த்தாவே, உம்முடைய வருகை மிகவும் சபித்திருக்கு. ஆமீன் ஆண்டவரே. தகப்பனை உணர்ந்தவர்களாக கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கிருபை தருவீராக தகப்பனே. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுடைய வேதனை அறிந்திருக்கிற கர்த்தர் இறங்கி இரட்சணத்தை அருள் செய்வீராக ஆண்டவரை. பாதுகாப்பை அருள் செய்யுங்கப்பா. ஆமீன் ஆண்டவரை. ஜீவித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும் என் தகப்பனை. உமக்கு பயந்து ஜீவிக்கட்டும் என் ராஜா. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும். ஆமீன் தகப்பனே. நீரே தாயும் தகப்பனமாயிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றி போதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.